அன்னை ஆயிஷா சொல்லுகிறார்கள், நீயும் வேணாம் உன் மதமும் வேணாம், குடி மட்டும் போதும். லன் நத்ருக்கல் ஹம்ர அபதா, we will never give up the அந்த ட்ரக், அதை விட மாட்டோம், லிக்கர் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப எப்படி விட்டான்? அதுக்கு பின்னாடி நடந்த சீக்ரெட் என்ன? எப்படி ஒத்த வார்த்தையில் பெருமானார் விட வைத்தார். ஒரு பெரிய வீடு, பிள்ளை இல்லை, அந்த குடும்பத்துல பிள்ளை இல்லை. அந்த வீடு எப்படி சார் இருக்கும்? 5000 ஸ்கொயர் ஃபீட் வீடு. அம்மானு கூப்பிடுறதுக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னா கபிரிஸ்தான் மாதிரி இருக்கணும். ஆனால் அமெரிக்காவினுடைய ஜிடிபியில பெரும் பங்கு அங்க உள்ளவர்களை அந்த ட்ரைனிங் பண்றதுக்குன்னு பெரும் பொருட்செலவுகளை செலுத்தினான். ஏன்னா அது இருந்தா மட்டும்தான் அடுத்த தலைமுறை ஊக்கடியாக. பேசிய ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, பிள்ளைகளை கொண்டாடுங்கள். எங்க நபி சொல்லுவாங்க, அக்ரிமோ அவுலாதக்கும், என்ன ஆனரை ஒரு சொல்றேன், உன் பிள்ளைய முதல்ல நீ கொண்டாடி படுது, அதை முத்தம் போடு. அது பாக்குறதுக்கே நேரம் இல்லையே. உன் பிள்ளை கெட்டு போறாங்கிறதுக்கு காரணமே அது பேசுகிற நேரத்தில் கேட்பதற்கு தாய்மார்களுக்கு நேரம் இல்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅது. فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال جعلني على خزائن الأرض إني حفيظ عظيم. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக என்று இறைவனிடத்தில் முறையோடும் நிறையோடும் சிரம் தாழ்த்தி கரம் ஏந்தி பிரார்த்தித்தவனாக இந்த அருமையான நிகழ்வுக்கு தலைமை வகித்திருக்கிற மரியாதைக்குரிய ஷாஃபி பள்ளியினுடைய தலைவர் பீர் முகமது ஹாஜி அவர்களே, மேடையில வீற்றிருக்கிற உலமா பெருமக்களே, எனக்கு பின்னே பேச இருக்கிற தமிழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளராக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஷவுகத் அலி ஹசரத் அவர்களே, வரவேற்புரை துவக்க உரையெல்லாம் நம்முடைய விருதுநகர் மாவட்ட ஜமாத்துல் உலமாவினுடைய தலைவர் அவர்களும் சாலிம் யூசுஃபி ஹசரத் அவர்களும் அருமையாக இங்கே நிகழ்த்தினார்கள். இங்கே வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, காலத்தின் தேவைக்கேற்ப சிவகாசி மாநகர ஜமாத்துல் உலமா ஒரு சமூக விழிப்புணர்வு நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வினுடைய நோக்கத்தை இங்கே துவக்க உரை நிகழ்த்திய ஹசரத் பெருந்தகை அழகாக குறிப்பிட்டார்கள். என்ன தேவை, இன்றைக்குள்ள மக்களிடத்தில் எது குறைந்திருக்கிறது, என்ன தேவை இருக்கிறது? எக்கோ அடிக்குதோ? இல்ல, நான் பேசுறது எக்கோ அடிக்குதோ?
அழகான ஒரு செய்தியை ஹசரத் சொன்னாங்க. சிந்தனை மாற்றம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஒரு உயர்தரமான ஒரு கருத்து. இந்த சபையினுடைய நோக்கத்தை நிறைவு செய்கிற ஒரு வார்த்தை. இங்கே பேச இருக்கிற ஆலிம்களுடைய நாவில் அல்லாஹ் அதற்கு தோதுவான செய்திகளை போட்டு அதன் மூலமாக ஒரு பெரிய சமூக மாற்றத்திற்கு இதை காரணமாக ஆக்க வேண்டும், பிரயோஜனம் உள்ள ஒரு சபையாக இது ஆக வேண்டும் என்று இறைவனிடத்திலே ஆரம்பமும் முடிவுமாக பிரார்த்தித்தவனாக, சகோதரர்களே, ஹசரத் இந்த வார்த்தையை சொன்ன உடனே எனக்கு அப்படியே மனசுல ஓடின செய்தி, சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அன்னை ஆயிஷா இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள், லா தஷ்ரப் யா ரசூலல்லாஹ், நீங்கள் குடிக்க வேண்டாம் என்று அந்த மக்களிடத்தில் முதலில் சொல்லி இருந்தால், முதல்ல வகி வருது லா தஷ்ரப் என்று நீங்கள் சொல்லி இருந்தால், லன் நத்ருக்கல் ஹம்ர அபதா, we will never give up the drug அப்படின்னு சொல்லியிருப்போம். நாங்க விட மாட்டோம்னு மட்டும் சொல்ல மாட்டான், போய விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். லா தஸ்னி, விபச்சாரம் புரியாதீர்கள் என்று அந்த அரபு மக்களிடத்திலே சொல்லப்பட்டால், லன் நத்ருக்கல் ஸினா அபதா, we will never give up the fornication, இந்த ஹராமான விபச்சாரத்தை ஒரு காலம் நீங்க போகட்டு போயிருப்போம் என்று ஹதீஸிலே பதிவாகி இருக்கிறது. அப்ப என்ன ரசூலுல்லாஹ் செஞ்சார்? அரபுகளை குறித்து எழுதுகிற ஆங்கில ஆசிரியர்கள் இப்படி எழுதுவார்கள். அவர்களுக்கு தெரிந்தது 3 டபிள்யூக்கள். இந்த இன்னைக்கு உலகத்தை ஆளக்கூடியது WWW போடுறாங்கல்ல, ஏதாவது ஒண்ணு போய் தேடணும்னா 3 W's, வெப், WWW போறாங்க. அரபுகளுக்கு தெரிந்தது 3 டபிள்யூக்கள் தான். அதை தாண்டி அவங்க வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில பேராசிரியரை கிட்டி எழுதுவார். அது என்ன 3 டபிள்யூன்னா, அவனுக்கு முதலில் அறிமுகமானது ஒயின், சாராயம். மிடராக அதை குறித்து கவிதை பாண்டியவர்கள் உண்டு. முதல்ல நான் அடிச்சப்ப அந்த ருசி எப்படி இருந்துச்சு, 2வது ருசி, 3வது ருசி. ஊர்ல பெரிய ஆள் யாருன்னா, யார் வீட்டில் பழைய சாராயம் இருக்கிறதோ அவர் தான் விஐபி. பழைய சாராயம் 10 வருஷம் சாராயம் இருக்கணும், விஐபி ஊர்ல. எந்த நேரமும் குடி மட்டுமே வாழ்க்கை என்று வாழ்ந்தவர்கள். டபிள்யூ, முதல் டபிள்யூ ஒயின். 2வது டபிள்யூ உமன், தே ஆர் உமனைசர்ஸ். எந்த நேரமும் பெண்களை பற்றி பாடுவது, காம பாடல்களை படிப்பது, கவிதை முழுக்க நிறைந்து அதுதான் இருக்கும். அரபுலகத்தில் 7 words அப்படின்னு இருந்துச்சு, 7 கவிதைகள். அதை காபத்துள்ளால மாட்டி வச்சிருந்தாங்க, 7 words. அதுல முதல் கவிதை யாருக்கு அப்படின்னு பார்த்தா, இம்ரவுல் கொய்ஸ் என்ற கவிஞன் கவிதை தான் ஃபர்ஸ்ட்ல மாட்டிருக்கும். உலகத்திலேயே அரபுலகத்தில் ஃபர்ஸ்ட் கவிஞன் யாருன்னா இம்ரவுல் கொய்ஸ். அவன் கவிதைய காபத்துள்ளால 7 words அப்படிங்கிற மாற்றப்பட்டது. அவன் ஆரம்பமே எப்படி தெரியுமா? அவனுடைய கவிதையின் ஆரம்பம், கிஃபா நபிக்கு மின் திக்ரா ஹபீபின் வ மன்சில் பிசிக்தில் லிமா பைன தஹூலி ஃபஹுமல் ஃபதரா பஹரல் ஆராமி ஃபி ஔசாதிஹா. அவன் கேக்குறான், கிஃபா நபிக்கு மின் திக்ரா ஹபீபின் வ மன்சில், மக்களே இங்க வாங்க. கிஃபானா நில்லுங்கள்னு இருக்கும், இங்க நில்லுங்க கொஞ்ச நேரம். கிஃபா நபிக்கு மின் திக்ரா ஹபீபின் வ மன்சிலி, என் காதலி இங்கேதான் இருந்தாள், இந்த இடம் அவளுடைய நினைவை சுமந்து இருக்கிறது, கொஞ்ச நேரம் அழுவோம் வாங்கன்னு கூப்பிடலாம். எப்படி கூப்பிடலாம்? என் காதலியை நினைச்சு அழுவுறதுக்கு இங்க வாங்க. இதுதான் காபத்துள்ளால மாற்றப்பட்ட கவிதை. கிஃபா நபிக்கு மின் திக்ரா ஹபீபின் வ மன்சில்,
சொல்றான். இந்த புழுக்கு அந்த காலத்துல என்ன டைல்ஸா போட்டு வச்சிருந்தா புழுக்க கிடக்கு. இந்த புழுக்கையை பாருங்க. நானும் என் காதலியும் இருந்த காலம் எனக்கு நினைவுக்கு வருது. இதை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் வரணுமா? ரெண்டாவது டபிள்யூ விமன். அதான் இஞ்சிஞ்சா பாட்டு படிப்பான் பெண்களை பத்தி. மூணாவது டபிள்யூ என்னன்னு கேட்டா வார், சண்டை போடுறது. இந்த மூணு மட்டும்தான் அரபுகளுக்கு தெரிந்தவர்களாக இருந்தது. பெருமானார் வந்த உடனே அத்தா குடிக்காது, அத்தா விபச்சாரம் புரியாது, அத்தா போர் பண்ணாத. 250 ஆண்டுகளாக ரெண்டு கூட்டத்திற்கு இடையில சண்டை நடந்துச்சு. எங்க நபி வந்து நிப்பாட்டியா நிறுத்திட்டான், போர் நிப்பாட்டிட்டான். எங்க நபி வந்து குடிக்காத. அதற்கு சொன்னாங்கல்ல, குடிச்சுக்கிட்டு இருந்தவங்க கீழே வாயில இருந்தது துப்புனாங்க, கைய உள்ள விட்டு விரல் எடுத்தார். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலங்கள் 40 ஆண்டு காலங்கள் மதீனாவிலே மழை பெய்தால் மதுவின் வாடை அடைக்கும். அவ்வளவு ஊத்திருந்தான் தெருவுக்கு. 40 வருஷம் மழை பெய்யும் போதெல்லாம் சாராய வாடை. அவங்க பயன்படுத்திய குடுமைகளை உடைத்தெறிந்தார்கள். இதெல்லாம் சொன்ன உடனே விபச்சாரம் புரியாதே அப்படின்ற உடனே அப்படி இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? இங்க ஹஸரத் புள்ளி வச்சுட்டாங்க. என்னுடைய தலைப்பு தடம் மாறும் சமூகமே தடம் பதிக்கவா. நானும் வந்ததுல இருந்து தேடி பார்க்கிறேன். எங்க அதற்கு சொல்லும் போது இளைஞர்களுக்கு நீங்க பேசின அதற்கு பயங்கரமா இருக்கணும்னு. என்னமோ எனக்கு தெரியல, சிவகாசியில சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வெள்ளதாடியா இருக்கு. எங்க பார்த்தாலும் வெள்ளதாடி. அதற்கு கூட்டு வர்றேன்னது வாலிப பிள்ளையில, ஆனா பூரா வெள்ளதாடியா இருக்கால. பரவாயில்ல, எதை சொல்லணுமோ அதை சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டா, நானும் சௌக்கத்திலே இருக்க போற போக்குல எல்லாம் வரல. போற போக்குல அப்படி வந்துட்டு சும்மா ஒரு கதையை சொல்லிட்டு போறதுக்கெல்லாம் வரல. தொடர் பிரயாணங்கள். நேற்று 3 நாள் எங்க கல்லூரியில ஒரு கண்காட்சி ஃபுல்லா அதுக்கு முதல் நாள் நான் தமிழ்நாடு முழுக்க பயணிக்கிறேன். இன்னைக்கு 2:30 மணி வரையும் திருச்சியில இருந்தேன், வேலை இருந்துச்சு. 2:30 மணிக்கு கார் எடுத்துட்டு உங்களை எல்லாம் பார்ப்பதற்காக வேண்டி செல்ஃப் டிரைவிங் போட்டு அங்கிருந்து வேகமா வந்தேன். டிரைவர்லாம் கிடையாது, திரும்ப போகணும் அடுத்த நாள். அடுத்து தொடர்ந்து டிசம்பர் முழுக்க எனக்கு கூட்டங்கள் உண்டு. என்னை விட பயங்கரமானவர் நம்ம தலப்பாதான் கட்டியிருக்காரு, துண்டுலாம் என்னை விட பயங்கரமா சுத்துறாரு. அதனால எதை இப்படி வந்தோம், ஒரு 2 ஜோக் அடிச்சோம், 2 கதை அப்படிலாம் இல்லை. நாளை காலை சிவகாசியின் தலையெடுத்து மாற வேண்டும், யாரெல்லாம் மாற்றிட்டா அப்படிங்கிறது தான். ஒரு விதையும் ஒரு வித்தும் விழுகிற போது அது என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்தது. ஒரு சின்ன மாற்றங்கள், ஒரு சின்ன யோசனையின் திருப்பம். அதற்கு சொன்னாங்கல்ல, சிந்தனையின் திருப்பம். குடிக்காத அப்படின்னோடனே எப்படி நிப்பாட்டினாங்க? நிப்பாட்டிடுவானா? அம்மா சொல்றாங்கல்ல, நீ குடிக்காதேன்னு சொல்லியிருந்தா அன்னை ஆயிஷா சொல்லுகிறார்கள், நீயும் வேணாம் உன் மதமும் வேணாம், குடி மட்டும் போதும். லன் நத்ருக்கல் ஹம்ர அபதா, we will never give up அந்த ட்ரக். அதை விடமாட்டோம், லிக்கர் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப எப்படி விட்டான்? அதுக்கு பின்னாடி நடந்த சீக்ரெட் என்ன? எப்படி ஒத்த வார்த்தையில் பெருமானார் விட வைத்தார்கள், அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையினுடைய ரூட் நமக்கு தெரிஞ்சிடும். எங்க அந்த லாக்கா இருக்கும் தெரிஞ்சிடும். எல்லா வீடுகளிலும் பிள்ளைகளை பெற்று வைத்துக் கொண்டு சகோதரர்களே படாத பாடுபடுறோம். என்னுடைய சொந்த ஊர் கும்பகோணம். போன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கடையில ஜாமான் வாங்குறதுக்கு போய் நின்னேன். 2 அம்மா பேசிக்குது. அதுல ஒரு அம்மா சொல்லுது, இந்த தெருல யாராவது டியூஷன் வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்குது அந்த அம்மாட்ட, கோடை காலத்துக்கு. உடனே அந்த அம்மா சொல்லுது, தெரியல, அங்க எங்கேயோ நடக்குது. உடனே சொல்லுது, லீவ் விட்டுட்டான், இந்த பிள்ளைகளை வச்சுட்டு பாடா படம், ஒரு 100 ரூபா வாங்கிட்டு யாராவது காலையில சாயங்காலம் வச்சிருந்தா தள்ளி விட்டுலாம். எனக்கு இப்போ நிறைய பேர் ஸ்கூலுக்கு அனுப்புறது, டியூஷனுக்கு அனுப்புறது, படிக்கிறது இல்லை, தாங்க முடியல. அந்த அம்மா சொல்லுது தள்ளி விட்டுலான்னு. நான் கொஞ்ச நேரம் இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். சரி என்ன சம்பாஷணம்?
அந்த அம்மா சொல்லுது, அப்படின்னா யாராவது பார்த்து சொல்றேன், 100 ரூபாய் என்ன 50 ரூபாய் கொடுத்து 1 மாசம் தள்ளி விட்டுறலாம் அப்படிங்குது அந்த அம்மா. அது விவரமா இருக்கும் பொழுது நான் சும்மா இருக்காம போய் கேட்டேன், ஏமா டியூஷன் நான் கேட்குறீங்கன்னு. ஆமா அப்படின்னு. உனக்கு தெரியுமாப்பா? நான் சொன்னேன், எனக்கு தெரியாது. இல்ல, ஏன் நீ தானே பெத்த, வச்சு பார்த்தா என்னன்னு. அந்த பிள்ளைய 1 மாசம் லீவ்லையும் டியூஷனுக்கு விரட்டுறிய, வச்சுப்பா, நீ தானே பெத்த அப்படின்னு. அந்த அம்மா உடனே விவரமா கேட்டுச்சு பாருங்க, நீ வாத்தியாரான்னு என்ன பார்த்து. பயங்கரமானது. ஆமாண்ணே, அதனால பேசுற. அப்ப பிள்ளைகளை வீட்டுல இருக்கிறதுக்கு கூட இன்னைக்கு அதை ஏத்துக்க முடியல. தல்றா கொண்டு போய் எங்கேயாதுங்க. எங்க ரசூல்லா என்ன தெரியுமா சொன்னாங்க? எங்க ரசூல்லா என்ன தெரியுமா அழகா சொல்லுவாங்க, எங்க பெருமானார் ரசூலுல்லாஹி அல் வலது ரீஹானுல் ஜன்னா, அல் வலது ரீஹானுல் ஜன்னா ஃபித் துன்யா சுரூர் வ ஃபில் ஆখিরাতি நூர். அல் வலது ரீஹானுல் ஜன்னா, குழந்தைகள் இருக்கிறார்களே சுவனத்தின் மலர்கள். நாங்க மலர்கள், they are the flowers of the paradise. என்ன அழகான வார்த்தை, சுவனத்தின் மலர்கள். அது ஃபித் துன்யா சுரூர், அந்த பிள்ளைகளை பார்க்கும் போதெல்லாம் அல்லாஹ் உனக்கு மகிழ்ச்சியை தருவான். சின்ன குழந்தை வீட்டுல இருக்கு, யார் வந்தாலும் என்ன கேட்பாங்க? யாராவது தாத்தாவை பார்த்து இருக்காருன்னு கேட்பான், பிள்ளை இருக்கா? ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா, மாமா வந்தாலும் பிள்ளை எப்படி இருக்கும், தாத்தா வந்தாலும், பக்கத்து வீட்டுக்காரன் வந்தாலும், பிள்ளை என்ன செய்யுது? தூங்குச்சா, சாப்பிட்டுச்சா, உச்சி இருந்துச்சாமா, ஒண்ணுக்கு போச்சாங்கிறது வரையும் கேட்டுட்டு போவாங்க. பெரிய ஆள யாரையாவது கேட்பான், ஒரு வயசானவர் உட்கார்ந்து இருக்காரு, அவர்கிட்ட போய் உன் பேரை எப்படி இருக்கா, நீ எப்படியா இருக்கான்னு கேட்பான், போய் சாவுறாங்கண்ணா. இன்னைக்கெல்லாம் சீக்கிரம் நீயே போயிருக்கலாம். பிள்ளைகள் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், ஒரு குடும்பத்தினுடைய நடுமையம். பெருமானார் சொன்னாங்க, இந்த உலகத்தில் மகிழ்ச்சி, மறுமையில் ஒளினாங்க. மறுமையில் ஒளி. அந்த பிள்ளைகளை நீங்கள் எப்படி கொண்டாடுகிறீர்கள், எப்படி வச்சிருக்கீங்க? மழை கூட, ஒரு கவிஞன் சொல்லுவான், மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட ஒரு நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாகும் நீயாகுமா அம்மா என்று அழைக்கின்ற செய்யாகுமா. ஒரு பெரிய வீடு, பிள்ளை இல்லை, அந்த குடும்பத்துல பிள்ளை இல்லை. அந்த வீடு எப்படி சார் இருக்கும்? 5000 ஸ்கொயர் ஃபீட் வீடு. அம்மானு கூப்பிடுறதுக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னா கபிரிஸ்தான் மாதிரி இருக்கணும், அழகு இருக்காது. பெருமானார் ஒரு நாள் தன்னுடைய பேர குழந்தைகளை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எப்போதுமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைகளோடும் இளைஞர்களோடும் கரிசனமோடு நடப்பாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஒரு காட்டரபி, ஒரு கிராமவாசி, பெருமானார் பள்ளியில இருக்காங்க, உள்ள வர்றாரு. ஒரு சைடுல ஒரு பேரப்புள்ள, இன்னொரு சைடுல ஒரு பேரப்புள்ளைய வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் உள்ள வர்றாரு. வந்து அந்த காட்சியை பார்த்த உடனே அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரு, அப்படியே நிக்கிறாரு. நின்னுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், என்ன பிள்ளைய கொஞ்சிரிய அப்படின்னு கேட்டாரு. எப்படி கேட்டாரு? என்ன பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் மடியில இருக்கு, என்ன பிள்ளைகளை கொஞ்சிரிய அப்படின்னு கேட்டாரு. உடனே நான் சொல்லாரு, நீங்க ஆண் மகனான்னு கேட்கிறாரு. நீ ஆம்பளையா, பிள்ளைய கொஞ்சிட்டு இருக்கிய, பொட்டை மாதிரி, பொட்டை புள்ள மாதிரி பிள்ளைய கொஞ்சிட்டு இருக்கிய. உமர் ரதி போன்றவர்கள் அந்த மஜ்லிஸ்ல இல்ல, கழுத்தை அறுத்திருப்பாரு. இந்த கேள்வி எங்க ரசூலுல்லாவை பார்த்து ஆம்பளையான்னு கேட்டதுக்கு உமர் நாயகம் இருந்த கத்தி எடுத்து கழுத்தா இருந்தா இல்ல. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருச்சிக்கிட்டே கேட்டாங்க, ஏன்பா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு 13 குழந்தைகள் உண்டு, ஒரு பிள்ளைக்கு கூட முத்தம் போட்டது இல்லைன்னா. எப்படி சொன்னார்? 13 குழந்தைகள் எனக்கு உண்டு, ஒரு பிள்ளைக்கு கூட நான் முத்தம் போட்டது இல்லை. பெருமானார் கேட்டாங்க, அல்லாஹ் உன்னுடைய இதயத்தில் இருந்து இரக்கத்தை எடுத்துட்டானா? என்னப்பா இப்படி சொல்ற, நீ என்ன இப்படி சொல்ற? குழந்தைகளை கொஞ்சுவதுதான் ஆண்மை. 1500 வருஷத்துக்கு முன்னாடி பேசினாங்க. அதுவரையும் பெற்றவர்கள் குழந்தைகளை தள்ளியே பார்த்துட்டு இருந்தான். ஆம்பளை பிள்ளையை தூக்க மாட்டான். இன்னைக்கு சில இடங்கள்ல அப்படி பழக்கம் இருக்கிறது. ஒரு வீட்டுக்கு பேர் வைக்க கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். ஒரு தாத்தா அத்தாட்ட கொடுக்குறாரு, இல்ல இல்ல நீங்களே. நான் கேட்டேன், ஏங்க அப்படின்னு. அவர் தூக்க தெரியும், சில பேருக்கு கழுத்து நிக்கலம்மா, தூக்க தெரியலையோ என்னம்மா. அவர் கேட்டா, இல்ல புள்ள உச்சி இருந்துருமா. எப்படி சொல்லலாம்?
புள்ள யூரின் போயிருமா, அசிங்கமாயிருமா? சகோதரர்களே, ஹதீசுகளிலே வருகிறது, எந்த பிள்ளை பிறந்தாலும் பெருமானார் மடிக்கு வரும். அப்ப இந்த பேப்பர்ஸ் இந்த இதெல்லாம் அங்க கிடையாது, வெறும் துணியை வச்சு கொடுப்பாங்க. எங்க ரசூலுடைய மடியில் வந்த குழந்தைகளில் சில ஒண்ணுக்கு போச்சு. மறக்காமல் எங்கள் ஹதீசுக்களை ஆய்வாளர்கள் அந்த எண்ணத்தை எழுதி எத்தனை பிள்ளைய ஒண்ணுக்கு போச்சு, அதுல ஆம்பளை எத்தனை பொம்பளை எத்தனை எழுதி வச்சிருக்காங்க. எங்க ரசூல்லா சிரிச்சுக்கிட்டே அந்த பிள்ளைகளை முத்தம் போட்டுட்டு கையில கொடுத்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாப்பான்னு. யதார்த்த வாழ்க்கை, யதார்த்த வாழ்க்கை. பிள்ளைகளை பெருமானார் கொஞ்சுறது மாதிரி வரலாறுல நான் எங்கேயும் பார்த்ததில்லை. ஒரு ஹதீஸ்ல வருது, அசருடைய நேரம் தொழ வைக்க பிலால் அழைத்து வருகிறார்கள். பெருமானார் தாம் பேத்தியோட விளையாடிட்டு இருக்காங்க. பெருமானார் வீட்டில் வந்த வாரிசுகளில் முதல் பேத்தி, பேரன் பேத்தி, ரசூலுக்கு வந்த பேரப்பிள்ளைகள் முதல்ல உள்ளது பேத்தி. அந்த பேத்தியின் பெயர் உமாமா. அந்த பேத்தியை கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க? கழுத்துல தூக்கி வச்சிருக்காங்க. நம்ம விளையாடுவோம்ல, அது எவ்வளவு பாக்கியம் பெற்ற செல்வம்! நுபுவத்தினுடைய மொத்த ரஹ்மத்துல் ஆலமீனின் கழுத்தில் உட்கார்ந்து விளையாடுகிறது. கூப்பிட வந்தாச்சு, நான் ஸல்லல்லாஹு கழுத்துல வச்சிருக்காங்க. இப்ப இந்த பிள்ளை இறக்கி விட்டா அழுவும்ல. இப்ப நம்ம பல பேரு வீட்டை விட்டு வெளியே போறானாலே தான் சொந்த பிள்ளைய என்னையும் கூட்டு போகும். பைக்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து விட்டா மட்டும்தான் நம்ம போக முடியும். நடக்குதா இல்லையா? கழுத்துல உட்கார்ந்து வந்து பிலால் நிற்கிறாரு. பெருமானார் யோசித்து விட்டு பிள்ளையோடு பள்ளிக்கு கிளம்பிட்டாங்க. யார சொல்லலாம்? ரஹ்மத்துல் முஹ்தா, இந்த உலகத்தினுடைய எல்லா பொருளின் மீதும் கட்டுப்பாடற்ற எதிர்பார்ப்பட்ட அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னா, அன்கண்டிஷனல் லவ். அதனுடைய மொத்த உருவம் எங்களுடைய பெருமானார். கழுத்துல வச்சுக்கிட்டே பள்ளிக்கு போயாச்சு. இப்ப இமாமத்து செய்யணும். இறக்கி விட்டா புள்ள அழுவும். சின்ன பிள்ளை, டைம் ஆயிடுச்சு, காமத் சொல்லிட்டாரு. கழுத்தில் பிள்ளையை பேத்தியை வைத்துக் கொண்டே தக்பீர் கட்டினார்கள் எங்களுடைய நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன வரும்? சரி, ருக்குவுக்கு போகணும், டைவ் அடிச்சிரும், புள்ள அடிக்கும்ல, கழுத்துல வச்சிருந்தா சரி. ருக்குவுக்கு போகணும், சுஜூதுக்கு போகணும், எப்படி வச்சுட்டு பிள்ளைய போறது? பிள்ளையை இறக்கி கீழே வச்சுட்டு ருக்குவுக்கு போனாங்க, சுஜூதுக்கு போனாங்க. எந்திரிச்சு நிற்கும் போது திரும்ப தூக்கி கழுத்துல வச்சிருக்காங்க. எங்களை சொல்லலாம், வாட் எ வண்டர்ஃபுல் ஹிஸ்டரி. சும்மா இல்ல, இந்த சமூகத்தில் எங்கே பாதிப்பு அப்படிங்கிற இடத்தை நான் சுட்டி காட்டுறதுக்கு தான் இதை சொல்றேன். இவ்வளவு பெரிய ஸ்கூல் கட்டியிருக்காங்கல்ல, இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல உட்கார்ந்து அருமையா லைட்டுகளை போட்டு கேட்கிறோம்ல, எதுக்காக வேண்டி கேட்டினாங்க? நம் முன்னோர்கள் தங்களுடைய பணியை மிகச்சிறப்பாக செய்து விட்டார்கள், நாம செஞ்சிருக்கோமான்னு தான் இப்ப கேள்வி. இந்த ஸ்கூல்ல எத்தனை பிள்ளைகள் படித்திருப்பார்கள்? இந்த ஸ்கூலை ஆரம்பிப்பதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ, உங்க தாத்தா, உங்களுடைய மூதாதையர்கள், முப்பாட்டன் இருந்திருக்கலாம், காசு கொடுத்திருக்கலாம், சிந்தனையை கொடுத்திருக்கலாம். இன்றைக்கு சொல்லுகிறேன், அல்லாஹுவின் கிருபையால் அந்த கல்வியை பத்தி பேசுறதுக்கு இங்க ஒரு மாநாடு போட்டதுனால அல்லாஹ் அவர் கபரை ஒளிப்படுத்தி இருப்பார். பாட்டிய வந்த இன்னைக்கு அந்த உங்க மூதாதையுடைய கபரு ஒளிப்படுத்தப்பட்டு விசாலப்படுத்த ஒரு வினைய போட்டையா நீங்க, இது கொட்டகையா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய பேரப்பிள்ளைகள் அதை எப்படி ஆக்கி அதில் உட்கார்ந்து அல்லாஹுவையும் தூதரையும் பேசுவதற்கு காரணமான ஒரு இடமா ஆக்கினார்களே, விரிட கபரை. எத்தசைஉ கபருஹு மத்த பஸரே, ஹதீஸ்ல வருது, எத்தசைஉ கபருஹு மத்த பஸரே, அது விரிவாக்கப்படும். எந்த அளவுக்கு விரிவாக்கப்படும்? அவர் பார்க்கிற அளவுக்கு விரியும். நாங்க இங்க சொல்லலாம். சகோதரர்களே, உங்கள் மூதாதையர்கள் பாக்கியம் பெற்றவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள். இன்னைக்கு அந்த கபரிலே அல்லாஹ் ஒளிப்படுத்தி இருப்பான், அவர்களுக்கு நிம்மதியை இறக்கி இருப்பான். சந்தோஷப்பட்டு உங்களுக்கு அவர்கள் துவா செய்வார்கள். எவ்வளவு பெரிய விஷயம்! இதை ஏன் சார் ஏற்பாடு பண்ணணும்? காசை வாங்கி இடத்தை வாங்கி போட்டு ஜாலியா இருந்திருக்கலாமே. ஏன் அவர்கள் இந்த விதையை ஊட்டினார்கள்? ஏன் அப்படின்னு கேட்டா, இஸ்லாத்துல எங்க ஹஜரத் சொன்னது மாதிரி சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை போன்று இரண்டாவது ஒரு விஷயம் இருக்கிறது.
அது என்ன அப்படின்னா ட்ரைனிங், பிராக்டிக்கல். இந்த ஸ்கூல் வேற இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம பிள்ளைய நுகர்த்தொழுவ போறதுக்கு யோசிக்கும். ஆனா இங்க எதிர்த்தாப்புல பள்ளிவாசல், நீங்க எல்லாம் ஓடி ஓடி போய் தொழுதீங்கல்ல, ஜும்மாக்கு உங்களை வெளியே விட்டாங்கல்ல, கிறிஸ்டின் ஸ்கூல்ல பள்ளிகள் இல்லை சார், போக முடியாது அப்படிங்களா? நம்மளை பண்படுத்தியது நம்முடைய முன்னோர்கள். சார் ஒரு குறிப்பான விஷயத்தை சொல்றேன், இன்னைக்கு உள்ள இஸ்லாமியர்கள்ட்ட உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான காரணம், குர்ஆன் சொல்லுகிற காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தீன்ல நாலேஜோட சேர்த்து பிராக்டிஸ்னு ஒண்ணு இருந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு வரையும் அரபு நாடுகள்ல மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கு பேர் என்னன்னு கேட்டா வசாரத்து தர்பியத்தி வத்தாதீம். எந்த நாட்டிலையும், துபாயில, சவுதியில, கத்தார்ல 8 நாட்டுக்கு நான் போயிருக்கேன். எல்லா நாடுகளிலும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறத வெறும் தாலீம் எஜுகேஷன் வைக்கல, வசாரத்து தர்பியத்தி வந்தா. தர்பியத் அப்படின்னு சொன்னா பிராக்டிஸ்னு இருக்கும். பிராக்டிஸ்னு இருக்கும், தன்னை சரிபடுத்துகிற ட்ரைனிங்னு அர்த்தம். இன்றைக்கு இந்தியாவை பொறுத்த அளவு முஸ்லிம்கள் மட்டுமல்ல, அவர்கள் எந்த மதத்தை சார்ந்த அதை விட்டு ரொம்ப தூரமா இருக்கான். ஆனால் அமெரிக்காவினுடைய ஜிடிபியில பெரும் பங்கு அங்க உள்ளவர்களை அந்த ட்ரைனிங் பண்றதுக்குன்னு பெரும் பொருட்செலவுகளை செலுத்தினான். ஏன்னா அது இருந்தா மட்டும்தான் அடுத்த தலைமுறை உருப்படியாக வரும். வெறும் பாடம் சொல்லி கொடுக்கறதுனால, வெறும் சொல்லி கொடுக்கறதுனால அந்த பிள்ளைகளை நீங்கள் உருவாக்க முடியாது. யாருக்கு வந்து கோபம் பண்றது? இஸ்லாம் திருக்குர்ஆனுடைய மொத்த ஆயத்துகளையும் வைத்தார். நல்லா எனக்கு பெரிய அருள் செய்தான் என் தகப்பனார், என்னுடைய தாயார், என்னுடைய உஸ்தாதுமார்களுடைய துவா. நான் துபாயில தப்சீர் பண்ணிட்டு இருந்தேன், இந்த குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 8 வருஷம் ஒரு கம்பெனியில ஹெச்ஆர்ல வேலை பார்த்துக்கிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் தப்சீர் நடக்கும். வெள்ளிக்கிழமை தப்சீர் நடக்கும். எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா? 800 பேர் வருவாங்க. வாரம் வாரம் 800 பேர். அப்படியே பள்ளி ஜெகஜோதியா இருக்கும். ஜே 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 இருக்கும். ஆரம்பத்துல 10 பேர், 15 பேர், 20 பேர், 100 பேர், 200 பேர். நான் முடிச்சுட்டு 8 வருஷம் முடிச்சுட்டு என் வேலையை 800 பேர். அவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையான்னு கேட்டா, டாப் மோஸ்ட் பிஸியஸ்ட் டாக்டர் வந்து உட்கார்ந்துருப்பாரு துபாயில. அவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு நேரம் அவருக்கு வந்து உட்கார்ந்துருப்பாரு. கம்பெனி ஓனர் வந்து உட்கார்ந்துருப்பாரு. டீச்சிங் ஃபேக்கல்டி, காலேஜ்ல, யூனிவர்சிட்டியில வாத்தியாரா வந்து லேபரா இருக்கவன் அவனும் வந்து உட்கார்ந்துருப்பான். எதுக்கியா இது? அவர் சொன்ன ஒரு வாரம் கேட்டோம்னா அடுத்த வாரம் வரையும் நெஞ்சில் நிற்கிறது. நான் பேசுறது இல்லை, இந்த ஒளி. இதற்கென்று பெரிய ஆர்கனிய சக்தி உண்டு. எவர்கள் காலையில பெருமானார் கழுத்த வெட்டங்கன்னானோ, சாயங்காலம் ரசூல்லா இதை போதனா திருட்டுத்தனமா கேட்பான். இந்த குர்ஆனுக்கு அப்படியே ஒரு பறவை மாதிரி அடிபணிந்தவர்கள் எத்தனையோ பேர் திருட்டுத்தனமா வந்து கேட்டான். என்ன? இது ஒரு பேரொழி, இது ஒரு பேரொழி. ரசூல்லா சொல்லுவாங்க, அழகா சொல்லுவாங்க, அது தரத்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா, தரத்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா. என்னுடைய உம்மத்தே, உங்களை முட்டு சுண்டுல விட்டுட்டு போல, கண்டவன்ட்ட போய் நீ எங்களுக்கு வழிகாட்டு, நீ அப்படிலாம் விட்டுட்டு போல. அலல் மஹஜ்ஜத்தில் பைதா, ஒரு பேரொளியில் உங்களை விட்டு போகிறேன். லைலுஹா கனஹாரிஹா, லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் பகலை போன்று. அது எதை சொன்னாங்க? இதைத்தான் சொன்னாங்க. இதனுடைய ஒளி சமன். சகோதரர்களே, அங்கே நான் ஏன் 800 பேர் வந்து உட்கார்ந்தாங்கன்னா, நான் ஒரு செய்தியை மட்டும் பேசுவேன். குர்ஆனில் ஒரு பகுதியை மட்டும் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம், எப்படி அமல் செய்கிறதுன்னு. 2வது ஒரு பகுதி, என்ன சிந்தனையும் மனோநிலையில் இருந்தால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். நல்லா பேசலாம். 2 செய்தியை குர்ஆன் பேசும். ஒண்ணு, என்ன வேலை செய்யணும்னு பேசும். 2வது, அப்ப என்ன மனோநிலையில் நீ இருக்கணும், எந்த மென்டாலிட்டியில நீ இருந்தா தொழுகையாகும்னு பேசும் குர்ஆன். அது தெரியலன்னா தொழுகை ஃபெயிலியர். நான் சொல்றது, ஏன் குடிக்காதன்னு தூக்கி ஊத்துலாம்.
வெறும் குடிக்காததை பேசவில்லை திருக்குறான். அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்கு. எந்த மனோநிலையில் குடிக்க வேண்டாம்னு சொல்லி தூக்கி எறிஞ்சான். அந்த மனோநிலை குறித்து பேச உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லுவான், நமக்கு தொழுதா என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். தொழுதா என்ன சார் கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அதெல்லாம் உண்மை. குரான் சொல்லுகிறது வைலுல்லில் முஸல்லி, தொழுகையாளைக்கென்றே ஒரு நரகம் உண்டு. இல்ல எவன் புறாவன போடுற நரகத்துல அல்ல. இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? என்னடா புதுசா இருக்கு, இதுவரையும் தோல்வி, இந்த மட்டும் விட்டுற வேண்டியதுதான் யாரும் நினைச்சிடாதீங்க. நல்லா ஜெருத்தா இருப்பாரு. இவர மாதிரி ஆளை பயாத கூப்பிடணுங்கிறான். சில இடத்துக்கு போனேன் இப்படி ஏதாவது அல்லாஹ் சொல்றான், வைலுல்லில் முஸல்லீன், தொழுகை செய்பவர்களுக்கென்றே ஒரு நரகம் உண்டு. ஏன் காரணம் பின்னாடி சொல்லலாம். வைலுல், இந்த வசனத்தை கேட்காத ஒரு முஸ்லீம் இருந்திருக்க முடியாது. எப்ப அடிக்கடி ஓதுவாங்க, வைலுல் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அப்படின்னா என்ன அர்த்தம்? those who are very casual in their prayer. என்ன அழகான வார்த்தை. யார் தங்களுடைய தொழுகையில் பொடுபோக்குத்தனமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நரகமேங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொடுபோக்குத்தனமாக இருக்கக்கூடாதுன்னு தெரியுது இல்ல, ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாதுன்னு தெரியுது இல்ல. அப்ப குர்ஆன்ல ஒவ்வொரு வசனத்துக்கும் இப்படி என்ன சொல்ல முடியும்? என்ன, இந்த அமலை செய்யும் போது இந்த மனோநிலை இருக்கணும், இந்த அமலை செய்யும் போது இந்த இதத்தான் பெருமானார் கற்றுக் கொடுத்தாங்க. இட் இஸ் a training period. தர்பியத், அதுக்கு பேர் தான் தர்பியத். இத பிள்ளைகள் மனசிலிருந்து பழக்கணும். 70 வயசுல சொல்லித்தர முடியாது, 20 வயசுல சொல்லித்தரணும், 15 வயசுல சொல்லித்தரணும். அப்பதான் அந்த இல்ம். அதனாலதான் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, தஅல்லம்னல் குர்ஆன வல் அமல மஅ, தஅல்லம்னல் குர்ஆன வல் அமல மஅ. They learned the Quran and the ideas and the thoughts. குர்ஆனையும் படிச்சோம், அந்த நேரத்துல எப்படி இருக்கணும், இதை எப்படி உள்வாங்கணும்னு படிச்சோம். ரெண்டு இருக்கு. தர்பியத் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ், சும்மா செய்யல. அப்படியே பக்கத்துல வச்சு 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 வச்சு, அதனாலதான் குடிக்காதன்னு தூக்கி விட்டுருக்காங்க. தூக்கி ஊத்திட்டாரு. குடிக்க ஜினா செய்யாத. நான் போற ஊர்ல எல்லாம் சொல்றது, சகோதரர்களே, தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்கிறேன். போற ஊர்ல எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டு இளைஞர்களை பற்றி பேசுகிறார்கள். அப்படி போறானே, ட்ரக் அடிக்ட் ஆயிடுறானே, எங்க ஊர் பிள்ளைகளை திருத்த முடிய, மொபைல் அடிக்ட் ஆகிறான், இல்ல சாராயம், இன்னைக்கு உள்ள லிக்கர்ஸ், வேற ஏதாவது சாப்பிடுறான், பொம்பளை பிள்ளைங்க இருந்தா. இப்ப நான் சொல்றது, நான் கடைசியா, நீங்கள் ஒன்றை செய்தால் உங்கள் குழந்தைகள் காப்பாற்றப்படுமே, அப்படி ஒரு செய்தியை இன்ஷால்லா நான் பயான் முடிக்கும் போது சொல்லுவேன். சரியா? நான் சொல்ல, நீங்க கேட்டுக்கலாம் என்கிட்ட, என்னமோ சொல்றேன்னு சொல்றீங்களா, விட்டியது ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ், இதை மட்டும் நீங்க செஞ்சா உங்கள் குழந்தைகள் பாதுகாக்கப்படுமே, அதை நான் சொல்லித்தரேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது கடைசியா இன்ஷால்லா சொல்றேன். சரியா? அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிராக்டிக்கலா அப்பதான் பதியும். நம்ம இளைஞர்களை திட்டுறமே, என்னைக்கு நம்ம கூப்பிட்டு அவங்க கூட பேசணும் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம மேல நிறைய தப்பு உண்டு. சொந்த அக்கா அம்மாவே பேசுறது இல்லை, ரெண்டாவது அவன் பேசுறது இல்லை. என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், எங்க அப்பா அம்மா எல்லாம் உள்ள வரும்போது எங்க அத்தா வந்தாங்கன்னா எந்திரிச்சு நிற்பாண்டாங்க, எந்திரிச்சுக்குவோம், உட்கார்ந்துருந்தா அப்படி ரூம்குள்ள போயிடுவோம். வீட்டுல அப்படி இருக்க மாட்டோம். அப்படித்தானே? நம்ம பெற்றவங்க வரும்போது அப்படி இப்படி உட்கார்ந்துட்டு ஸ்டைலெல்லாம் இருக்க மாட்டோம், எந்திரிச்சு கொஞ்சம் நவந்துக்குவோம், அத்தா வர்றாங்கன்னு மரியாதை இருக்கும். அந்த காலம்லாம் அப்படி இருந்துச்சு. உடனே அந்த பையன் சொன்னா, நானும் அப்படித்தான். அந்த பையன் சொல்றான், நானும் அப்படித்தான், எங்க அத்தா வந்தா எந்திரிச்சுக்குவேன். அந்த அழகா வளர்த்துருக்காரு எங்க அத்தா. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார், அவர் தெருவாசல் வந்தா நான் பெருவாசல்ல போயிடுவேங்கிறான். ஏன்டான்னு கேட்டேன். நொங்கியும் பாரு சார் வந்தாலுங்கிறாங்க. அதுக்கு பதிலு, ஏன் மொபைல்ல நோண்டுற, ஏன் உட்கார்ந்து இருந்தா ஏன் உட்கார்ந்து இருக்கன்னு கேட்கிறாரு, நின்னா ஏன் நிக்கிறேன்னு கேட்கிறாரு. நான் என்ன செய்ய? அதனால எங்க அத்தா பேசுறது, சார் இன்னைக்கு உள்ள தலைமுறை வித்தியாசமான தலைமுறை. உங்க அத்தா எங்க அத்தா காலத்துல இல்ல, அவன் வேற மாதிரி இருக்கான், அவனுடைய பேச்சு நமக்கு விளங்குறது இல்லை. இதுக்கே நீங்க ட்ரைனிங் ஆகணும். அவன் என்ன பேசுறான், எப்படி யோசிக்கிறான் அப்படிங்கிறதுக்கே நம்ம ட்ரெயின். அக்காவும் மாமாவும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம காலத்துல எல்லாம் மாமா தாத்தாலாம் ஊர்ல இருந்து வர்றாங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கும். லெட்டர் போடுவாங்க, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வர்றேன்,
அப்பயே ஆரம்பிச்சிருவாங்க பக்கத்து ஊர்ல போய். எங்க மாமா அடுத்த வாரம் பாரு வருது தாத்தா, அவன் மிட்டாயெல்லாம் வரும் எங்க வீட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏன்னா வேற டிவி கிடையாது, ரேடியோ எதுவும் கிடையாது. அந்த வந்த உடனே அந்த தாத்தா என்ன செய்வாருன்னா, நம்ம சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி பழைய ஒரு மாசம் பழைய அந்த ஸ்வீட்டை வாங்கிட்டு வருவாரு. அதால அடிச்சா மண்டையே உடஞ்சிரும். பஸ் ஸ்டாண்ட்ல தானே வச்சிருப்பான். இந்த ஸ்வீட்டை எடுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு போவான். இங்க பாரு தாத்தா, எங்க தாத்தா அப்படின்னு இருந்தான். இன்னைக்கு மாமா உட்காந்து அத்தா கூட பேசிக்கிட்டு இருக்காரு. இவன் பாட்டுக்கும் போறான். டேய் மாமா வந்துருக்காரா? மாமா ஹாய் மாம்ஸ் பிஸியா இருக்கு போயிட்டே இருக்கான். அவனுக்கு நிக்கிறது கூட நேரம் இல்லை. ஹாய் மாம்ஸ் ஹாய். அன்னைக்கு ஒரு பையன் இப்படி நடந்து போகும்போது ஏத்தாப்புல வந்தான். அந்த பையன் பார்த்து சார் சார் அப்படின்னா, என்னையா அப்படின்னு. இல்ல இன்ஸ்டாகிராம்ல உங்க பயானரை பார்த்தேன் அப்படின்னா. நான் சொன்னேன் இங்கதானடா டெய்லி இருக்கேன், டெய்லி பாக்குறியா? நான் இன்ஸ்டால வரல அப்படி என்ன பண்ண சொல்றான். சார் நீ இன்ஸ்டால வந்தியா? இன்னைக்கு தானே வந்திருக்க. மாமாவும் கூட இன்ஸ்டால வரணுங்கண்ணா. இன்ஸ்டாகிராம்னா உங்களுக்கு எல்லாம் என்ன, அது வந்து பேஸ்புக் மாதிரி அதுவும் ஒண்ணு. அதுல வாய நீ பெத்த அப்பனையும் அப்படி வர சொல்லுவான் உங்களுக்கு. அலிரதி அல்லாஹு சொல்லுவாங்க, லா துரப்பு அவுலாதக்கும் கமா ரப்பாக்கும் ஆபாக்கும் லிஅன்னஹும் குலிகு மின் ஸமானின் கைரி ஸமானிக்கும். Don't raise your children as your parent raised you. எப்ப பார்த்தாலும் எங்க அத்தா எப்படி வளர்த்தாரு எங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. காலம் வேற. They are born in the digital era அப்படின்னா. இன்னைக்குலாம் 2 வயசுக்குள்ளேயே மொபைல தள்ளுது. உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது எனக்கு தெரியாது. ஏதாவது மொபைல் பையனை கூப்பிட்டுட்டேன்னா இப்படிங்கிறான் சரியாயிருது. நமக்கு விளங்க மாட்டேங்குது. நம்ம காலம் வேற, ஒண்ணும் சொல்ல முடியாது. டிஜிட்டல் ஏவா. அன்னைக்கு முத்தம் போடலாத்துக்கு ஆம்பளையான்னு கேட்டான். இன்னைக்கு அரபுகளை போய் பார்த்தால் தங்கள் பிள்ளைகளை தூக்கி கொஞ்சுகிறார்கள். அன்னைக்கு மதீனால உட்கார்ந்து பேசிய ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, பிள்ளைகளை கொண்டாடுங்கள். எங்க நபி சொல்லுவாங்க, அக்ரிமோ அவுலாதக்கும். என்ன ஆனர் யுவர் சில்ட்ரன். உன் பிள்ளைய முதல்ல நீ கொண்டாடி பழகு, அதை முத்தம் போடு. அது பாக்குறதுக்கே நேரம் இல்லையே. உன் பிள்ளை கெட்டு போறாங்கிறதுக்கு காரணமே அது பேசுகிற நேரத்தில் கேட்பதற்கு தாய்மார்களுக்கு நேரம் இல்லை. ஸ்கூல்ல இருந்து வந்து அந்த ஷூவை கலட்டும் போதே ஆரம்பிக்கும். எம்மா எங்க மிஸ்ன்னு ஆரம்பிக்கும். ஒரு நாள் கேட்கும், 2 நாள் 3ஆவது நாள் அம்மாய் மூடி தொட அப்படின்னு அந்த அம்மா உடனே மொபைலை தூக்கி பாருங்க. விளங்குமா? தாய்மார்களுக்கு அல்லாஹ் தஆலா 2 காதை கொடுத்ததே அந்த பிள்ளைய பேசுறத கேட்கறதுக்கு தான். பேசிக்கிட்டே இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப கேட்கவே மாட்டேங்கிறோம். 3ஆவது நாள் நிப்பாட்டிடும். என்னைக்காவது ஒரு நாளை பிரச்சனைக்கு வருகிற போது நீ போய் அந்த பிள்ளைகிட்ட பேசணும்னு நினைச்சா பேசாது. பிரச்சனை நம்மள்கிட்ட சார், பிரச்சனை நம்மள்கிட்ட. எங்க ரசூல்லா சொல்லுவாங்க, அக்ரிமோ அவுலா ஆனர் யுவர் சில்ட்ரன். உங்கள் பிள்ளைகளை முத்தமிடுங்கள், கொண்டாடுங்கள். ஏன் அல்லாஹ் தந்த ரஹ்மத் அது. அது ஒரு அமானிதம், அது ஒரு பேர். நாளைய எதிர்காலம் குழந்தைகள் தான். இன்னைக்கு சமீபத்தில் ஒரு நெட்ல ஒருத்தர் போட்டிருந்தார், பள்ளிவாசல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு போயிருந்தேன். பள்ளிவாசல்ல எழுதி போட்டிருந்தாங்க, அதாவது குழந்தைகளையும் லூசுகளையும் பள்ளிக்குள் அழைத்து வர வேண்டாம் போட்டிருக்கான் சார். அதை பார்த்த உடனே நொந்து போயிருந்தேன் சார். குழந்தைகளையும் லூசுகளையும் பள்ளிக்குள் அனுமதிக்க வேண்டாம் எழுதி போட்டிருக்கான். நான் ஒரு மோதியாரை கூப்பிட்டு கேட்டேன், இந்த லூசு யாருன்னு. இன்னைக்கு பின்னாடி சப்புல சத்தம் கேட்கலன்னா 15 வருஷம் கழிச்சு பள்ளியாசல்ல தொழுவ ஒருமையா இருக்க மாட்டான். பள்ளி தொடர்பே இல்லையே. அந்த பிள்ளைகள் எங்க இருக்கு? இன்னைக்கு காலையில சுபு தொழுவ போற ஒருத்தர் துபாயில நான் இருக்கும்போது கரெக்டா எதிர்த்து போவார். நான் கேட்டேன், குளிர்காலத்திலையும் இப்படி வந்துடுறீங்களேன்னு. சார், எங்க அத்தா போகும்போதே ஒரு மிதிச்சுட்டு போவார் சார். வரிசையா பின்னாடி எதிர்த்து ஓடுவோம். 7 பேர் அண்ணன் தம்பி ட்ரெயின் மாதிரி போவோம் பள்ளியாசலுக்கு. அந்த ட்ரைனிங் 50 வயசானாலும் சுபுக்கு பாசனோட ஓடுறான். எங்கிருந்து வந்துட்ட? வீட்டுல ட்ரைனிங் இல்லாம இஸ்லாம் இல்லை. எந்த ஆயத்தை எடுத்தாலும் அல்லாஹ் பேசுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத். அமிலுஸ் ஸாலிஹாத் அப்படிங்கிறதுக்கு நல்ல செயல்கள்னா தொழுவது மட்டுமல்ல, செயல்படுத்துறதுன்னாங்க. நின்றுச்சு அத செயல்படுத்துறது. நாங்க நல்ல செயல்களை செஞ்சு காமிக்கிறது. ஒரு பிள்ளை ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார்,
என் பிள்ளை கெட்டவாயா பேசுறான் ஸ்கூலுக்கு போனதுல இருந்து அப்படின்னு சொன்னார். நான் அப்படி சொல்லாதீங்க, பிள்ளைகளுக்கு அப்படிலாம் பேச தெரியாது அப்படின்னு. இல்ல நிறுத்து பேசுறான். உடனே நான் சொன்னேன், அது கெட்ட வாய் இல்ல, கேட்ட வாய் அப்படின்னு. என்ன சொன்னேன், நீனும் கொண்டாட்டியும் பேசுறது அவன் கேட்டிருப்பான், தெருக்கு கொண்டு வரலாம் செய்திய. அது வளர்ந்து சிறும் அப்படி இஸ்லாத்துல சொல்லுவாங்க, ஒரு குழந்தை இருக்கிறது பெற்றோரின் ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு அப்படி நீ வீட்டுல உன் கொண்டாட்டி கூட என்ன பேசுறியோ பிள்ளைத்தவில ஒண்ணு பேசு. இங்க எது ட்ரைனிங் ஆகுதோ அதுதான் வெளியே வரும். பெருமானார் தன் காலம் முழுக்க குழந்தைகளின் மீது மாறாத அன்பு. என்ன இவங்கதான் எதிர்காலம். இளைஞர்களின் மீது மாறாத அன்பு வச்சிருந்தாங்க. ஒரு வரலாறை சொல்லுகிறேன், நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஒரு நாள் பள்ளியிலிருந்து ரசூல்லா வெளியே வர்றாங்க, 3 பாய் நிற்கிறான். அந்த 3 பாய் விளையாண்டுட்டு இருக்காங்க. எப்ப யாரை பார்த்தாலும் குழந்தைகளிடத்துல பெருமானார் சலாம் சொல்லிட்டு சிரிப்பாங்க. சலாம் சொல்லி சிரிப்பாங்க. அதே மாதிரி வந்தவுடனே அவங்கள பார்த்த உடனே சலாம் சொல்லி சிரிக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் ஓடியாந்து ரசூல்லா காலை கட்டி பிடிச்சிக்குது. வலைக்கும் சலாம் யார சொல்லலாம். உடனே கேட்கிறாங்க, 4வது பாய் எங்கன்னு கேட்கிறாங்க. 4வது பாய் எங்கன்னு கேட்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 பாய் விளையாடுவான், விளையாடுறதுல 3 ஃப்ரெண்டு இருக்கான், ஒருத்தனை காணுமே, அவனை எங்கன்னு கேட்கிறாங்க. எல்லாமே பிளம், 6 வயசு 5 வயசு. இந்த இந்த அது யாரு சார்? ரசூலுல்லா. வகி வந்துகிட்டு இருக்கு. இங்க சரியத்தை சொல்லணும், போருக்கு ஆள் அனுப்பணும், ஹதீஸை விளக்கி கொடுக்கணும், வாழ்வாதாரத்தை சொல்லி கொடுக்கணும், மறுமையை அறிமுகப்படுத்தணும், இன்மையை சொல்லி தரணும், செம்மையா வாழ்றதுக்கு வழியை சொல்லி தரணும். தெருல விளையாடுற 5 வயசு பிளம்ல 3வது ஆள் காணுன்னு கேக்குறாங்க. 4வது ஆள் எங்கன்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் முழிக்கிறாங்க. என்னடா 4 பேர் இங்க கூட்டாளியா இருப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு. ஒரு பையன் சொன்னா, அவங்க வீட்டுல மௌத்துன்னா. எப்படி சொன்னா? அவங்க வீட்டுல மௌத்து. ஆச்சரியம், மூத்தான் சின்ன ஊர், மக்கா மதினா எப்படி 4 தெரு தெரு, யார் மௌத்து அப்படின்னு கேட்கிறாங்க. யார் மௌத்து அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அந்த பையன் சொன்னா, அவன் வளர்த்த சிட்டுக்குருவி மௌத்தாயிடுச்சுன்னா. சின்ன பிள்ளைகள் தானே, சின்ன பிள்ளைகள் தானே, அந்த அறிவுக்கு தானே அது பேசும். யார சொல்லாங்க, வளர்த்த சிட்டுக்குருவி மௌத்தா போச்சு, அதனால வீட்டுல அழுதுகிட்டே இருக்கான், விளையாட வரல அப்படின்னு. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நேர வீட்டுக்கு நடைய கட்டி இருக்கணும். இல்ல, அங்க அந்த பிள்ளைகள்கிட்ட நபி சொல்றாங்க, வாங்க போய் மௌத்து விசாரிச்சுட்டு வருவோம். எங்க நபி யாரு சார்? வாங்க மௌத்து சார். முன்னாடி நபி நடக்கிறாங்க, பின்னாடி 3 நடக்குது. வரலாறு சொல்லுகிறது. இந்த வரலாறுகளை படிக்கும் போது அழாமல் கிடக்க முடியாது சார். நம்ம தெருல உள்ள இன்னைக்குள்ள பசங்களை நமக்கு யாரும் தெரியாது. நம்ம கேட்போம், நீ யாரு பையன் தெரியலையே, அவர் பேரனா? ஓ சரி சரி. எங்க நபி முன்னாடியே நடந்து வராங்க, பின்னாடியே 3 போகும். போனாலும் வீட்டுக்கு பக்கத்துல போயாச்சு. ஒரு பையனை அனுப்பி கூட்டிட்டு வா. அந்த பிள்ளையை கூட்டுற சொல்றாங்க. அந்த பிள்ளை வர்ற வந்த உடனே ரசூல்லாவை பார்த்தோம்னா அழுகிறாரு. உடனே ரசூல்லா தலையில கை வச்சு தடவிட்டு என்னத்தான் நடந்துச்சுன்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, சிட்டுக்குருவி வாங்கிட்டு வந்தோன்னா வீட்டுல போய் காலை வச்சு கட்டி வச்சுன்னு அது சிட்டுக்குருவி யாரும் சொல்றாங்க. அழுகிறாரு. சகோதரர்களே, 1500 ஆண்டாக அந்த பிள்ளைகிட்ட என்ன எங்க நபி பேசினாங்கன்னு வரலாறு பதிவு செஞ்சிருக்கு. 1500 வருஷமா அந்த பிள்ளைகிட்ட பேசினாங்கல்ல, அந்த வார்த்தை என்னன்னு வரலாறு பதிவு செய்து எங்க நபி கேட்டாங்க, யா உமைர், யா உமைர் மா ஃபஅல பிக நுமைர், யா உமைர் மா ஃபஅல பிக நுமைர். சஹாபாக்கள் பக்கத்துல நிக்கிறாங்க. இந்த பையனுக்கு உமைர்னு பேர் அவங்களுக்கு தெரியாது. எங்க நபி தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அவன் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, அத்தா உமைரே மா ஃபஅல பிக நுமைர், வாட் ஹேப்பன்ட் டு யுவர் ஸ்பேரோ கேக்குறாங்க. உன் பறவைக்கு என்னத்தா ஆச்சு? வரலாறு எங்க நபி வாயிலிருந்து வந்த வார்த்தை யா உமைர். அதை படிக்கும் போது அப்படி சிலுக்குதுங்க. என்ன இன்வெஸ்ட்மெண்ட், என்ன பார்வை, அந்த பிள்ளைகளின் மீது காட்டிய கரிசனம். இந்த பிள்ளை ரசூலுல்லாஹ்வை கடைசி வரையும் மறப்பாரா? என்னுடைய
என்னுடைய குருவியை கேட்க ரசூல்லா வந்தாங்களே, வாழ்க்கை முழுக்க சொல்லுவார் இல்ல, அவர் மட்டுமா சொல்றார்? 1500 ஆண்டுகளுக்கு பின்ன நம்ம சிவகாசியில உட்கார்ந்து நம்ம பேசுறோம்ல. எங்க நபி கேட்டாங்க, என்ன அவர் கதையெல்லாம் அழுதாரு. இப்படி செத்து போட்டு தலையை தடவி கொடுத்தாங்க. தலையை தடவி கொடுத்து, இன்னொரு பறவை நான் வாங்கி தரட்டா உனக்கு, அழாத செல்லமே, அழாத. சகோதரர்களே, இந்த தர்பியத்தை தான் எங்க நபி செஞ்சாங்க. இந்த பார்வை இதுதான் இன்றைக்கு தேவையானது. இந்த ஸ்கூலை கட்டின நம்முடைய முன்னோர்கள் பார்த்தது அன்னைக்குள்ள சூழ்நிலை இல்லை. எங்க பிள்ளைகள் இங்க வரணும், படிக்கணும், இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கணும், தொடரணும், எல்லாம் செய்யணும். அந்த பார்வை அன்னைக்கு இருந்தது இல்லை. இன்னைக்கு நம்மள்ட்ட எங்க போச்சு? அந்த தர்பியத்துங்கிறது எங்க போச்சு? அந்த ட்ரைனிங்கிறது எங்க போச்சு? யுஎஸ்னுடைய ஜிடிபியில பெரும் தொகையை செலவு பண்ற பகுதி இன்னைக்கு இஸ்லாமியர்களிடத்துல இல்லையே. ஏன் இல்ல? நீங்கள் மட்டும் அந்த இளைஞர்களை கூப்பிட்டு அது போன்று பேசினால் அவர்கள் கேட்க தயார். நீ பேசுறது இல்லையா, வேற ஏதாவது கதை சொல்றோம் போயாங்க. அவனுக்கு என்ன தேவை? சார், ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இன்றைக்கு எந்த இடங்களை நீங்கள் சிட்டியை எடுத்துக்கிட்டாலும் ஹாஸ்பிட்டல்கள்ல ஃபெர்டிலிட்டி சென்டர், குழந்தை உருவாக்குகிற மையங்கள் பொட்டி கடமா இருக்கு. திருச்சிக்கு வாங்க, தில்லை நகர்ல நின்று பாருங்க, குழந்தை உருவாக்க மையங்கள். ஒரு காலம் இருந்தது, அசால்ட்டா 12 பிள்ளைய பெற்பான். உண்டா இல்லையா சார்? 10 உள்ள எல்லா வீட்லயும் இருக்கும். 10 பிள்ளைக்கு குறைஞ்சு இருக்காது எல்லா வீட்லையும். நான் சில நேரத்துல சொல்றது உண்டு, நிறைய நேரங்கள்ல பிள்ளைகளை பார்க்க கூட மாட்டாங்க. 10வது வார்டுக்கும் போகும், அது விளையாடும், அது ஸ்கூலுக்கு போகும், அதே படிக்கும், அதே இது பண்ணும். சாயங்காலம் தான் தேடுவாங்க. அடே எங்கடாவைய கூப்பிடுறாங்க. 1 2 3 4வது காண போயிருப்பான். கிட்டடா 4வது காணுன்னு தேடு. நான் வைக்க போர்ல படுத்து தூங்கிட்டு இருப்பான். அவன் அசர்லயே படுத்திருப்பான். அப்புறம் போய் வைக்க போர்லேன்னு தூக்கிட்டு வந்து உள்ள ஓடுவாங்க. 10 பிள்ளைய பெற்றுட்டு அசால்ட்டா ஒத்த அத்தாவினுடைய சம்பாத்தியர் ஜாம்னு வளர்த்தாங்க. ஒத்த பிள்ளைய பெற்றுட்டு அம்மாவும் சம்பாதிக்கிறா, அப்பனும் அந்த ஒரு புள்ள வர்றதுக்கு இன்னைக்கு என்ன பாடுபடுறாங்க. நான் டெய்லி சுபு தொழுதுட்டு ஒரு கடையில போய் டீ குடிப்பேன். அந்த டீ கடைக்கு எதிர்த்தாப்புல ஃபெர்டிலிட்டி சென்டர், இந்த குழந்தை உருவாக்குகிற மையம் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டல். அன்னைக்கு ஒரு நாள் போய் டீ குடிச்சிட்டு இருக்கேன். ஒரு மாற்று சகோதர சமயத்தை சார்ந்த அப்பா அம்மா தன் மகளை கூட்டிட்டு அங்க வர்றாங்க. எத்தனை மணிக்கு? காலையில 6 மணிக்கு. இப்ப 6 மணிக்கு தான் ஜமாத்து வருது. தொழுது டீ குடிக்க போனா 5:45 வருது திருச்சியிலலாம். அந்த மக நைட்டியோட இருக்கு. அத்தா இறங்கிட்டார், வயசானவர் கொஞ்சம். அம்மா பின்னாடி இறங்குது, பையில இதெல்லாம் எடுத்துக்கிட்டு. அந்த பெண் அப்படியே மெதுவா நடந்து போகுது. ஒரு தாயும் தந்தையும் தான் மகளை, சார் என் உள்ளம் அழுதுச்சு சார். என்ன கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த பெற்றவங்க ஒரு பிள்ளைய பெற்றுறதுக்கு. ஒரு அந்த மகளுக்கு எப்படியாவது ஒரு பேரம் பேத்தி வந்துடாதா, அடையணும், அடையணும். 10 பிள்ளைய பெற்ற காலம் என்ற ஒரு பிள்ளைக்கு அடைகிறது ஏன்? இடையில எங்க கல்லூரியில ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தோம். ஒரு டாக்டர் வந்தாரு. வந்தவர் சொன்னார், சார் சில விஷயங்களை பேச முடியாது, உங்கள்கிட்ட சொல்றேன், உங்க மாணவர்கள்ட்ட சொல்லுங்க. சொல்லுங்க சார், சொல்றேன். அவர் சொன்னார், இன்றைக்கு உலகம் முழுக்க, குறிப்பாக இந்தியாவில் ஃபெர்டிலிட்டி, குழந்தை அந்த தன்மை பெற்கிற தன்மை இழப்பதற்கு 2 காரணம். 2 காரணம். 1வது முதல் காரணம் ட்ரக். இந்த தலவாணி மாதிரி இன்னைக்கு விற்கக்கூடிய சில பாக்குகளை வாங்கி யூஸ் பண்றான். தலவாணி மாதிரி இந்த விற்கிறான் சார். இந்த இதுல அது பேர் என்ன சொன்னா, இந்த தலவாணி மாதிரி ஒண்ணு விற்கிறானே, கூலிப்பு சாதாரணமா பசங்க வாங்கி வச்சுக்கிறான். சும்மா அது ஒண்ணும் தெரியல, பாக்கு மாதிரின்னு தெருவா விற்குது. அவர் சொன்னார், சார் இந்த கூலிப்ப 18 வயசுல 15 வயசுல சாப்பிட்டா இவனுக்கு கேன்சர் வரும், பிபி வரும், சுகர். இவனால புள்ள பெற்க முடியாது சார். இவன் குழந்தை பெறுகிற தகுதியை இழந்து போவான். 2வது காரணம் அவர் சொன்னாரு, ஆபாச படங்களை பார்ப்பது. இன்னைக்கு ஆண்கள் மட்டுமல்ல, இளைஞர்கள் மட்டும், பெரியவர்கள், பெண்கள், இன்னைக்கு எடுக்கிற சர்வேல சொல்றான், ஆம்பளை பொம்பளை நோயா இருக்கு. அவர் சொல்ற புள்ள பெற்கிற தகுதியை எழுப்புவான். இத நான் எங்க தீனியாத்துன்னு ஒன்று இருக்கு எங்க காலேஜ்ல. எங்க சார் வந்திருக்காங்க, அல்ல ராமஸ் செய்யணும்,
எங்களுடைய கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த எங்களுடைய குரு, எனக்கெல்லாம் உஸ்தாத். அவர் பேசுற கேட்கறதுக்கு நாங்கெல்லாம் அப்படி காத்து கிடப்போம். இவர் வாயில திறந்துட மாட்டாரா? ஜிந்தாஷா, உங்க ஊரினுடைய மண்ணின் மைந்தர், எங்க கல்லூரியை புடம் போட்டு எடுத்தவர். இன்னைக்கும் சார் நடந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னா மேனேஜ்மெண்ட்ல இருந்து எல்லா மாணவர்களும் எழுந்து நின்று மரியாதை. இந்த ஊரினுடைய மண்ணினுடைய மரியாதையை பாருங்க. அவ்வளவு பெரிய காலேஜ 12,500 மாணவர்களை கட்டி போட்டிருந்த ஒரு ஒரு தங்கம், ஒரு சோல், ஒரு அழகிய ஒரு உள்ளம் உங்க ஊருக்கு கிடைத்த பாக்கியம் அது. ஏன்னா நாங்கெல்லாம் அவங்கள்ட்ட படிச்சிருக்கோம். சார் பேச மாட்டாங்களான்னு எதிர்பார்த்து, அவர் பேசுறது ஆங்கிலம். இன்றைக்கு வரையும் கல்லூரியில் அப்படி பேசுறதுக்கு ஆள் கிடையாது. சொல்றேன், கிராமம் உங்க ஊரு. நான் சார்ட்ட கேட்டிருக்கேன், சார் நீங்க கான்வென்ட்லயே படிச்சீங்க, ஊட்டியில படிச்சீங்களா சார்னு கேட்டேன் ஒரு தடவை. அவர் சொன்னாரு, எங்க ஊர் முஸ்லிம் பெரிய பள்ளியில, தமிழ் பள்ளியில தான் நான் படிச்சேன். ஆனால் அவர் பேசுகிற ஆங்கிலம் இருக்கிறதே, இன்டர்நேஷனல் செமினார்ல வெளிநாட்டுக்காரன் கூட ஆச்சரியமா பார்ப்பான். அவள் அழகிய குணம், நல்ல நல்ல நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் இந்த ஊருக்காரர்கள். என்னுடைய குருவுக்காக வேண்டி, எங்க சாருக்காக வேண்டி இந்த நேரத்துல துவா செய்யுது. அவர்கள் வாழும் காலம் எல்லாம் இன்னும் 100 ஆண்டு காலங்கள் ஆரோக்கியத்தோடு இந்த சமுதாயத்திற்கு பல்வேறு நலப்பணிகளை அவர்கள் செய்யணும்னு துவா செய்யறேன். சகோதரர்களே, இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்ஃபெர்டிலிட்டி இத ஒரு கிளாஸ்ல சொல்றேன். இத அந்த சார் சொல்லிட்டு போனார்ல, மாணவர்கள்ட்ட சொல்லணும்ல. ஒரு கிளாஸ்ல போய், தம்பி நீ ஆபாச படம் பார்த்தா அல்லது நீ இதை மாதிரி சாப்பிட்டா உள்ள உருவாகாதுன்னு சொல்றாங்க. என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து ஸ்டேர் கேஸ்ல இறங்கும் போது படியில ஒரு பையன் வேகமா முடியாம என் கையை பிடிச்சான், பிடிச்சி அழுதான். நான் சொன்னேன், நீ ஒண்ணு என்னப்பா அது ஒன்றும், அவன் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சொன்னேன், நீ ஒன்றும் கவலைப்படாது. அவன் சொன்னா, எங்கள்கிட்ட இதுவரை யாரும் சொல்லவே இல்லையே சார், எங்கள்கிட்ட இதுவரை யாரும் சொல்லவே இல்லையே சார். பிரச்சனை எங்க இருக்கு? இப்ப எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்னா எதையும் நான் தியாகம் செய்வதற்கு தயார். இந்த ஒரு 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 கூலி பொக்கு தெரிய மாட்டேன் சொல்லலையே, எனக்கு தெரியாது. இப்பதானே நீங்க சொல்றீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை, இனி வாழ்நாள் முழுக்க நான் தொட மாட்டேனே, இனி வாழ்நாள் முழுக்க அந்த படத்தை பார்க்க மாட்டேனே. நான் போற ஊர்லாம் சொல்றது, தாய்மார்கள் நிரம்பி இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறேன். அதன் காரணமாக சொல்லுகிறேன், இன்றைக்கு வியாபித்திருக்கிற கெட்ட படங்களை பார்க்கிற அந்த தன்மையை விடுவதற்கு ஒரு அழகிய வழியை எங்க நபி சொல்லி தந்தாங்க. ஒரு அழகிய வழியை எங்களுடைய நபி சொல்லி தந்தாங்க. சகோதரிகளே, அதை இந்த இடத்துல பதிவு செய்து என்னுடைய உரைக்கு நான் அஜத் வந்துட்டாங்க. சில ஊர்ல டயத்தை என்கிட்ட மட்டும் சொல்லுவாங்க, சில ஊர்ல மைக்ல சொல்லிடுவாங்க. நான் மைக்ல சொன்னா பயப்படுறது, ஏன்னா மற்ற ஆளுக பார்த்துக்கிட்டே இருப்பான். மணியே பார்ப்போம் 8:05, இஸ்ராயல் மாதிரியே இருக்கும். நான் சொல்லிக்கிறேன், என்கிட்ட மட்டும் சொல்லியிருக்கேன், நானே நிப்பாட்டிக்கிறேன். என்ன நம்ம இது பேசினா 1 மணி நேரம் போயிடுச்சு சார், ஏதாவது தெரியுதா உங்களுக்கு சார்? அல்லாஹ்வையும் ரசூலையும் பேசினா ஸ்வீட்டிங் வேர்ட்ஸ், நமக்கு நேரம் போறதே தெரியாது. அதனாலதான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை இப்படி வைக்கக்கூடாது. இஷாவை தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு டின்னுல நல்ல டீயை போட்டு கொண்டு வந்து உட்கார்ந்துடணும், விடிய விடிய பேசணும். இது எங்கள் வாழ்க்கைக்கானது, எங்கள் பிள்ளைகளுக்கானது, அடுத்த சமூகத்தினுடைய இந்த சமூகத்தினுடைய நகர்வு. அது ஒரு 4 வார்த்தை பேசுறதுக்குள்ள போடுக்கணும் 1 மணி நேரம். ஏன்னா கியாமத்து நாள் நெருங்கிட்டதுனால ஒரு ஜும்மாக்கு அடுத்த ஜும்மாக்கு எவ்வளவு நேரம் வருது, அதுல நம்ம எப்படி இப்படிலாம் பேச. என்னுடைய தகப்பனார், அல்லாஹ் என்னுடைய தகப்பனாருடைய கபரை ஒளிப்படுத்தணும். என் தகப்பனார் சொல்லுவாங்க, உங்க ஊர்ல இருந்த நம்ம அசரத்து கீழக்கரையில் இருந்தாங்க, அஸ்மத்து ஹுசைன் அசரத்தினுடைய நல்ல நண்பர் என் தகப்பனார் சொல்லுவாங்க, இன்னைக்கெல்லாம் கேட்க வர்றதே கம்மிப்பா, மகரிபுக்கு இஷாவுக்கும் தான் பயான் நடக்குது. நாங்க பேசும் போதெல்லாம் எப்படின்னா தொழுது கிழுதுட்டு 9:30 மணிக்கு ஆரம்பிக்கும் மீலாது விழா. எவ்வளவு நேரம் நடக்கும்? 1:30 மணி வரைக்கும் பேசுவாங்க. லேந்தர் அந்த லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். முஸ்லிம்கள் மட்டும் வரமாட்டாங்க, மாற்று மதக்காரர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அந்த உலமாக்கள் எங்கள் நபிய பேசுவாங்க பேசுவாங்க பேசுவாங்க. அந்த ஒரு காரணத்தினால் தான் இன்றைக்கு வரையும் வயசானவர்கள் முஸ்லிம்களை பார்த்தா மதிக்கிறாங்க. இந்த வயசான ஆளுகளுக்கு அந்த எண்ணம் இருக்கிற பெரிய இவங்க பின்பற்ற ஆளக்கூடிய ஆளு பெரிய ஆளுன்னு. அன்னைக்கு 40 வருஷமா தமிழகத்துல, ஏன்னா இது அரசு கிடையாது, இஸ்லாமிய அரசு கிடையாது, உலமாக்கள் பேசி உருவாக்கி வந்ததுதான் இது சகோதரர்களே. அதனால தடமாறுகிற இன்னைக்கு அந்த பிள்ளைகள் வந்திருந்தா நான் வேற மாதிரி பேசியிருப்பேன். யாரு எல்லாம் யங்ஸ்டர்ஸா இருந்திருந்தாங்கன்னா
அவங்களுக்கு தோதுவா சில செய்திகளை சொல்லியிருப்பேன். பெற்றவங்களா வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ரெண்டே ரெண்டு மெசேஜ் கொடுத்துட்டு நான் என்னுடைய செய்தியை முடித்துக் கொள்ளுகிறேன். சகோதரர்களே, இன்னைக்கு வியாபித்திருக்கிற இந்த நோய், ஆபாச படத்தை பார்க்கிற நோய், அது ஒண்ணு குழந்தை இல்லாமல் ஆக்கும், ரெண்டாவது கொல்லும். அது கொல்லும். அது ஒரு மனுஷனை அறுத்து எடுத்துரும். இது ஆண்களிடத்தில், பெண்களிடத்தில், முஸ்லிம்களிடத்தில், நான் எல்லா இடத்துலையும் பாருங்க. ஏன்னு கேட்டா மொபைல் கையில் அக்சஸ் இருக்கு. இதுக்கு எங்க ரசூல்லா ஒரு செய்தியை சொல்லி தந்தாங்க. நீங்கள் மட்டும் அதை செய்தால் உங்கள் மகனோ பேரனோ பேத்தியோ போனை தூக்கி எறிஞ்சிட்டு அல்லது கொடுத்தாலும் கூட பார்க்க மாட்டானே, அப்படி ஒரு செய்தி எங்க ரசூல்லா சொல்லி தந்தாங்க. அதை சொல்லட்டுமா இல்ல வேண்டாமா? இல்ல நான் கேட்டுக்கிறது, எப்ப எது செஞ்சாலும் உங்களுக்கு என்ன டாக்டரா இருந்தா மருந்து வேணுமான்னு கேட்டு கொடுத்தாதான் வேலை செய்யும். அன்னைக்கு ஒரு ஊர்ல போய் இதே மாதிரி சொன்னேன், இந்த செய்தியை நீங்கள் செய்தால் இப்படி பிள்ளைகள் பாதுகாக்கப்படும், அதை சொல்லவா அப்படின்னு கேட்ட உடனே பக்கத்துல ஒரு அஜர்த்து, சொல்லாதீங்க அப்படின்னு. அது ஏன்னா எல்லாரும் சொல்லுவோம், இவர் சொல்லாதீ, திருப்பு என்ன அஜர்த்து அப்படின்னு, சொல்லாதீ அஜர்த்து அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன், உங்க அஜர்த்து வேணாங்கிறாரு, விட்டுறேன் அப்படின்னு. நான் பாட்டுக்கு கார் எடுத்து ஊருக்கு வந்துட்டேன். கரெக்டா 3 நாள் ஆச்சு. 3வது நாள் போன் அடிச்சாரு, அஜர்த்து அஸ்ஸலாமு அலைக்கும், ஊருக்கு போய் சேர்ந்துட்டீங்களான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், அன்னைக்கே 1.5 மணி நேரத்திலே வந்துட்டல, 3 நாள் கழிச்சு கேட்கறியான்னு. இல்ல சும்மா கேட்கலான்னு கேட்டேன். சரிங்க அப்புறம் அப்படின்னு. இல்ல அந்த துவான்னு ஏதோ சும்மா சொல்லிட்டு இருந்தீங்களா, அது என்னன்னு? அதான் சொல்லாதே, நான் ஏன் சொல்லணும், வையா போன வச்சுட்டேன். அடுத்த 2 நாள் ஆச்சு, திரும்ப போன் அடிச்சாரு. அஜர் இந்த துவாவை சில பேர் எழுதி கேட்கறாங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன் அதை பார்த்து. நான்லாம் சொல்ல மாட்டேங்க, நீங்க தான் வேணான்னு இல்லைன்னு. அடுத்த ஒரு 2 நாள் ஆச்சு. அடுத்த 2 நாள் கழிச்சு அடிச்சாரு. அடிச்சு, அஜர்த்து நீங்க எங்க இருக்கீங்க, காலேஜ்லயா அப்படின்னாரு. ஆமா அப்படின்னேன். இன்னும் சொன்னாரு, நான் இப்ப கிளம்பி அங்க வந்துடுறேன், திருச்சிக்கு கிளம்பி வர்றேன்னு. நான் கேட்டேன், ஏன்? என் பொண்டாட்டி திட்டுறான், டெய்லி என் வீட்டு வாசல்ல 10 பொம்பளை வந்துருந்தேன். அந்த சொல்றேன், நல்லது நீ ஏன் கேட்ட? என் பொண்டாட்டி சொல்றா, என்னமோ கடங்கார மாதிரி வீட்டு வாசல், நீங்க ஏங்க அதை எவன் அவர்கிட்ட கேளுங்களேங்க. கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான் அந்த ஆளு. நான் பஸ்ல ஏறி போய் வந்து நான் சொன்னேன், எழுதி அனுப்பி விடுறதுக்கு வைங்க. எங்க ரசூல்லா சொன்னாங்க, இந்த வார்த்தையை உங்கள் பிள்ளைகள் மட்டுமல்ல, உங்களுக்கு அப்படி ஒரு சிந்தனை இருந்தாலும் நீங்கள் அதை சொன்னவுடன் அதன் மீது ஒரு வெறுப்பு வருமே. தவறான பெண்ணை பார்ப்பது, ஒரு ஆணை பார்ப்பது, ஒரு ஆபாசத்தை பார்ப்பதின் மீது வெறுப்பு வருமே. அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லித்தரட்டா? ஒருத்தர் வந்தார், யார சொல்ல, எனக்கு விபச்சாரம் செய்ய பிடிக்கிறதுன்னு. இந்த ஹதீஸை நம்ம பல தடவை கேள்விப்பட்டிருக்கோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு தத்ரீஜ் ட்ரைனிங்கா சொன்னாங்க, உன் தாயோடு விபச்சாரம் செய்வதை யாரோ இருக்கணும் இல்லை, தாயோடு சகோதரியோடு, சின்னம்மா பெரியம்மா யாரும் பிடிக்காது. அது சொல்லி இந்த ஹதீஸ் மட்டும்தான் நமக்கு தெரியும். இதை சொல்லி முடிச்சோன்னு அவர் சொன்னாரு, நீங்க சொல்றதெல்லாம் நியாயம், ஆனா மனசுல இருக்கேன், நான் என்ன செய்யன்னு கேட்டாரு. நான் சொல்றது புரியுத? நீங்க இது எனக்கு அறிவு ரீதியா புரியுது, ஆனா உள்ள விரும்புத, நான் என்ன செய்ய? இங்க வாட ராஜா அப்படின்னு பக்கத்துல கூப்பிட்டு வச்சுக்கிட்டு தன்னுடைய நுபுவத்தான கையை அவருடைய இதயத்துல ரசூல் வச்சாங்க. வச்சுட்டு சொன்னாங்க, அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பா, அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பா, அல்லாஹும்ம மக்ஃபிர் தம்பா, அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஃபரஜா. அவ்வளவுதான், அவ்வளவுதான். 3 வார்த்தை அப்படி வச்சுட்டு சொல்லிட்டு கையெடுத்துட்டாங்க. அவர் சொல்றார், என் வாழ்க்கையில் நான் கடைசி காலம் வரையும் என் மனைவியை தவிர எந்த பெண்ணையும் இச்சையோடு பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு எண்ணமே வரல எனக்கு. சார், இந்த வார்த்தையே சொல்லி சொல்லி 1500 ஆண்டுகளாக தங்களையும் தங்களுடைய பிள்ளைகளையும் அந்நிய பெண்ணை இச்சையோடு பார்ப்பதை இந்த சமூகம் காத்து வந்திருக்கிறது. இத சொன்னா போதும், அந்நிய பெண்ணை பார்த்தா வெறுப்பான், அந்த கண்ணு போவே போவாது. 3 வார்த்தை தான். உங்க பிள்ளைகளுடைய பக்கத்துல உட்கார்ந்து கழுத்துல கைய வச்சு இந்த வார்த்தையை சொல்லுங்க. அவன் மொபைல தூக்கிட்டு எங்கேயாவது ஓடுறானா? மொபைல்ல அவன் தப்பா படம் பார்க்கறான்னு தோணுதா? நம்ம பிள்ளை தடம் மாறுதுன்னு தோணுதா? உடனே சொல்லு, அல்லாஹும்ம மக்ஃபிர் தம்பா, அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பா, அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஃபரஜா. இன்னொரு ஹதீஸ்ல வருது, வயஸ்ஸிர் அம்ரா. இந்த 4 வார்த்தைகளையும் நீங்கள் சொன்னாலும் உங்கள் குழந்தைகளுக்கு சொன்னாலும் இதை விட்டு அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். 2வது ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு வெளியே போகிறார்கள், வருகிறார்கள். ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளைகளை அனுப்பிட்டு பயந்தான், இன்னைக்கு ஆம்பளை பிள்ளைய அனுப்பிட்டே பயப்படுறான். அவன் வண்டியில போற வேகம் அப்படி இருக்கு, கடுமையா போறான், வேகமா போறான். அன்னைக்கு ஒரு பையன் சொன்னான்,
நான் எங்க அத்தாவை ஏமாத்திட்டாங்களா என்னன்னு ஓட்டி பார்த்தேங்கிறான். 180 வரையும் போய்தான் 1,50,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாராம். அந்த கடைக்காரன் எங்க அத்தாவை ஏமாத்திட்டான்னு நான் சொன்னேன், அந்த முள்ளு போகுது இல்லையோடா, முள்ளு போயிடுவிடான்னு. அது இந்த இந்த முள்ளு ஒரு தடவை உடஞ்சுன்னா அந்த கையை திரும்ப காலத்துக்கும் இதே மாதிரி ஆகாது, உன்னால தூக்க முடியாது. ஒரு தடவை கால் உழஞ்சிருச்சு, பழைய மாதிரி நடக்க முடியாது. அல்லாஹ் கொடுத்த அமானிதம். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனேன், அங்க ஒரு அத்தை அழுந்ததை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அந்த செய்தியை உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க என்ன சொன்ன? அந்த அத்தை அழுதலாம், 2,00,000 ரூபாய்க்கு பைக் வாங்கி தராட்டி செத்து போயிருவேன்னு சொன்னேன். 2,00,000 ரூபாய்க்கு பைக் வாங்கி தராட்டி செத்து போயிருவேன்னு சொன்னேன். 2,00,000 ரூபாய்க்கு பைக் வாங்கி தந்தேன், செத்து போயிட்டியே. சார், ஒரு தந்தையா இருந்து இந்த வார்த்தை எனக்கு கேட்ட உடனே பதிலிச்சு. நீயும் போன, 2 லட்சமும் போச்சு, பைக்கும் போச்சு, என் வாழ்க்கை என்ன நடுத்தரல நிக்கிறேன். ஒரு தகப்பனுடைய வார்த்தையா இங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வெளியே அனுப்புகிற போது செய்யணும்னு குர்ஆன் நமக்கு சொல்லி தருது. உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைத்தால் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அதாவது நான் அம்ரி இலல்லாஹ், நான் போற இடத்துல இதை சொல்றேன், வேற வழியே இல்லை சார். ஆணோ பெண்ணோ உங்கள் பிள்ளைகளிடத்தில் கழுத்துல கை வச்சு வெளியே ஸ்கூலுக்கு காலேஜ் எங்க அனுப்பினாலும் சரி, அம்ரி இலல்லாஹ், குர்ஆன் சொல்லுகிறது, என் பிள்ளையின் பொறுப்பை ரப்பே உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன். அப்படி சொன்ன உடனே என்ன நடக்கும் நல்லா பதில் சொல்றான். இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்க பையனுக்கு ஆக்சிடென்டே நடக்காது. நல்லா பார்த்துக்குவோம். உங்கள் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை காதலிப்பதற்கென்று நிற்பவர்கள் மாறி போவார்கள். உங்கள் பெண் பிள்ளைகள் கிழவியாக அவர்கள் தொலைத்து போகுது. அவ புருஷனுக்கு அழகா தெரிஞ்சா போதுமையா, என் பிள்ளை கண்டவனுக்கு எதுக்கு? 1500 ஆண்டுகளாக இந்த உம்மத் அதை கொண்டு பயனடைந்து கொண்டிருக்கிறது. எங்கள் பிள்ளைகள் தான் எங்கள் டார்கெட்டு. ஆக நம்முடைய பிள்ளைகளை அருமையான முறையில் நாம் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற நிகழ்வுகள் மாறி மாறி நடக்கணும். பிள்ளைய வரணும், பிள்ளைகளை கொண்டு வந்து ட்ரைனிங் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா கியாமத்துல ஒளியாக உங்களுக்கு வந்து நிற்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எப்படி ட்ரைனிங் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்கிறதுக்கு பெரிய ஹதீஸுகள் ஆதாரம் இருக்கிறது. அதே அந்த நஹ்ஜில பாதையில இன்றைக்கு உலமாக்கள் நம்முடைய குழந்தைகளை, இளைஞர்களை கையில் எடுத்து வழிகாட்டுகிறார்கள். ஆக ரொம்ப பெரிய தேவை இது. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த நம்முடைய சிவகாசி உலமாக்களுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றி. இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு அடுத்த வருஷம் பார்க்கணும் போயிடக்கூடாது. அதுதான் இந்த துவா. அதனால உலமாக்கள் இன்னைக்கு நடத்திட்டு இதோட விட்டுட்டு போயிடக்கூடாது. ஊர் மக்களும் உலமாக்களும் அடுத்தடுத்து அந்த பிள்ளைகளை இங்க கொண்டு வர்றதுக்கு ஒரே வழி, அவனுக்கு கம்ப்யூட்டரை காமிக்கணும், அவனுக்கு மொபைலை காமிக்கணும். அதெல்லாம் காமிக்கலாம்னா வரமாட்டான். பள்ளியாசலுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு ட்ரைனிங் சென்டரை போடணும். அவனுக்கு ஏதாவது ஐஏஎஸ் படிக்க வைக்கிறோம் சொல்லணும், சொல்லவும் வைக்கணும், அவன் அதை படிக்கவும் வைக்கணும். இந்த பிள்ளைகளை நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, சார் இந்த உலகம் காத்து கொண்டு கிடக்கிறது. அல்ஜீப்ரா கண்டுபிடிச்சதோட நம்ம அஜர்குமாருக்கு மூத்தா போயிட்டாங்க. கணக்கை சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு உலகம் அமெரிக்கால அந்த ஸ்டேட்லைட்டை கொண்டு வந்து இறக்கணும் தெரியுமா? இப்ப சமீபத்துல அந்த கடல்ல கொண்டு வந்து இப்படி குதிக்க வச்சாங்கல்ல, உலகமே அப்படி திக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்கல்ல. இதை எப்படி இறங்குறதுன்னு சொல்லி கொடுத்தவர் நம்ம மூதாதையர் சார். இது இறங்குச்சு இல்ல, அந்த மெத்தடாலஜியை சொல்லி கொடுத்தவன் என் தாத்தா. அந்த கணக்கோட நிப்பாட்டிட்டான். இன்னைக்கு அதை டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல, விட்டுட்டோம், ஒரு அறிவை விட்டுட்டோம். எங்க அஜர்த்து சொன்னார்ல, அவன் பர்கர் திங்க சொன்னா ஏன்டா திங்கிற, அவன் போட சட்டையை ஏன்டா போடுற, பர்கர்னு ஒண்ணு திங்கிறோம், பீஸான்னு ஒண்ணு திங்கிறோம். என் மாணவன் ஒருத்தன் கேட்டான், நீங்க துபாயில இருந்திருக்கீங்களா, பீஸா சாப்பிட்டுருக்கீங்களா சார்? அது பெருசா இருக்கும் வேணாம், துபாயில பயங்கரமா இருக்குமே. நான் சொன்னேன், ஆமாடா. இவன் என்ன பஞ்சாயத்து, எனக்கு பீஸா பிடிக்கும். நான் சொன்னேன், உங்க அம்மா தோசை சுடுமான்னு. ஆமாண்ணா, தோசையை சுட்டு மூக்கு சளியை சிந்துனா அதுக்கு பேர் தான். அவன் இப்படி உட்கார்ந்து இருந்தான் சார். டேய், காலம் முழுக்க இந்த திங்க விடாம ஆக்கிட்டியா? ஏன்னா மூக்கு சளியை என்ன சார் இப்படி சொன்னீங்க? அதுதான்டா பீஸா. நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க அஜர்த்து சொன்னதுக்கு ஒரே பதில், எந்த உலகம் அறிவை கையில் எடுத்ததோ அவர்கள் சொன்ன திசையில நடக்கும். அவன் சொன்ன ட்ரெஸ்ஸை போட்டுக்குவோம், அவன் சொன்னதை சாப்பிடுவோம்.
நம்ம ஆளுங்க ஒரு நாள் அறிவிலே உயர்ந்து இருந்தார்கள். நம்ம காட்டின திசைக்கெல்லாம் உலகமே வந்துச்சு, விட்டுட்டோம். We are the loser. விட்டுட்டோம். அவன் சொல்றபடிலாம் நம்ம சாப்பிடுறோம், சட்டை போடுறோம், அவன் சொல்றபடி ஆடுறோம், ஓடுறோம், எல்லாமே செய்யறோம். சகோதரர்களே, அந்த மறுமலர்ச்சி மீண்டும் வர வேண்டும் என்று சொன்னார். இந்த மாணாக்கர்கள், இந்த இளைஞர்களை பிரக்கம் திருப்ப வேண்டும். திரும்புவார்கள், இன்ஷா அல்லாஹ் திரும்புவார்கள். நாம் இல்லாமல் அடுத்த அறிவியலினுடைய வளர்ச்சி என்பது இல்லை. எங்கள் நபி இந்த அறிவியலை முழுமைப்படுத்துவதற்குத்தான் அனுப்பப்பட்டார்கள். நான் ஒன்னொன்னையும் தொடர்பு படுத்தி என்னால பேச முடியும். இன்றைய அறிவியல் வளர்ச்சியும் பெருமானார் போட்ட வித்துல தான் மொபைல் வந்துச்சு, சேட்டலைட் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. ஆக அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவர்கள் தடமாறி போகிற எங்கள் இளைஞர்கள் தடம்பதிக்க வா என்று அழைக்கிறதே ஜமாத்துல் உலமா, இந்த அகலே சுன்னத்துல் ஜமாத் வா என்று இஸ்லாம் அழைக்கிறது. அந்த நல்ல அறிவை இங்கே பதிவு செய்தவனாக என்னையும் அழைத்து இங்கே பேச வைத்த இந்த ஊர் மக்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த 2 துவா சொன்னல, பதிய வச்சுக்கீங்க. அல்லாஹ் அடுத்த சமூகத்தை, நம்முடைய அடுத்த தலைமுறையை படித்த அறிவுள்ள உலகத்திற்கு பிரயோஜனம் தருகிற சமூகமாக ஆக்குவான் என்று துவா செய்தி கொடுக்கிறேன். வாசருது அவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.